வணக்கம். கும்பராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டா 7.5 வருட கால சனியின் பிடியில இருக்கீங்க. அதாவது 7.5 வருஷத்துல 5 வருடம் முடிவடைஞ்சிருச்சு. பேலன்ஸ் 2.5 வருஷம் இருக்கு. பாத சனியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கு ஜென்மத்துல ராகு, அதாவது கும்பராசியில ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. குரு பகவான் அப்படிங்கிறவரு கும்பராசிக்கு குரு அப்படிங்கிறது யோகாதிபதி, நல்ல யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் 5ஆம் இடம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருந்து இப்ப கோச்சார பிரகாரம் 5ஆம் இடத்துல இருக்கார். எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தருவோம்னா, கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டா, வேலைக்கு தேடுறவங்க, வேலை இல்லாம நான் சும்மாவே இவ்வளவு நாள் இருந்திருக்கேனே, எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், எங்க வேலைக்கு போனாலும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, இப்படிங்கிற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூன் மாசத்துக்குள்ள வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன இப்ப இருக்க வேலையில எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, என்னோட சேலரி எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு சேலரி ப்ரொமோஷன் இருக்கு. அதாவது வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் நடத்தி கொடுத்துருவார். வேலையில புதிய மாற்றம், வேலையில ப்ரொமோஷன், நமக்கு அந்த வேலையில சேலரி பத்தல அப்படிங்கிறவங்களுக்கு ஹை இன்க்ரிமெண்ட் பண்றது, இது எல்லாமே குரு பகவான் கண்டிப்பா நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதினு சொல்லுவோம். 2க்குரியவர் 5ல இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லுவோம். குரு பகவான், அதாவது குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்ல பிளஸா சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஆனா ராகு பகவான் ஜென்மத்துல இருக்கிறதுனால டிப்ரெஷன், மனக்குழப்பம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. நம்ம சும்மாதான் இருப்போம். நம்ம ஒரு 5 பேர் இருக்க ஒரு கூட்டத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா அந்த கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு தான் இருந்திருப்போம். ஆனா இந்த எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல ஒரு பிரச்சனை நீக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வரும். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம மத்தவங்க வம்புக்கு போகாம இருந்தா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சட்ட சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த சாட்சி கையெழுத்துலாம் யாருக்கும் போட்டுறக்கூடாது. நம்ம மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஐயோ நம்ம ஃப்ரெண்டு பாவமேன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போனீங்கன்னா அவன் தப்பிச்சிருவான், நீங்க மாட்டிப்பீங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழில வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இவன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், நான் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான் இருக்கேன், நாங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண போறோம் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருந்தா கண்டிப்பா வேண்டாம். கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. ஒண்ணு அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, நீங்க கடன், யார்ட்டையும் கடனும் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. நீங்க வாங்கினாலும் அது திரும்ப அடைக்க முடியாது, கொடுத்தாலும் உங்க காசு திரும்ப வராது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புலதான் இருக்கு. அப்படிங்கிறது பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத சனி நடந்துட்டு இருக்கறனால இந்த சோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பார்த்து இருந்துக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் 100க்கு 100 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கும்பராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை செல்றது பார்த்து பத்திரமா போய்க்கணும். அடுத்து இந்த பஸ்ல எல்லாம் ஸ்டெப்ல தொங்கிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுகிற கூட சான்ஸ் இருக்கு. இந்த 2026ல கும்பராசிக்காரர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ராமர் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நம்ம ஒரு துளசி மாலை, நம்மளால முடிஞ்ச ஒரு துளசி மாலை இல்லைன்னா வெத்தலை மாலை வாங்கி சாத்தினா இந்த பாத சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு. நன்றி.